நரசிம்மர் நேரில் வந்த நாள். பாகம் 1. காஞ்சிபுரம் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமம் மிகவும் புனிதமானது. அங்கே இருக்கும் பழமையான நரசிம்மர் கோயில் பல ஆண்டுகளாக பக்தர்களுக்கு அருளாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த கோயில் மறக்கப்பட்டது. கிராமவாசிகள் தங்கள் தினசரி வாழ்க்கையில் மூழ்கிப் போனார்கள். அதிசயம் நிகழும் நேரம் ஒரு நாள். கிராமத்தில் வசிக்கும் அருணாசலம் ஐயா மிகவும் உண்மையான பக்தர். நரசிம்மரை நாடி அவர் தினமும் கோயிலுக்குச் சென்று பூஜை செய்வார். ஆனால் கோயில் பழுதுபட்டு விட்டதால் அந்த இடத்தில் யாரும் வருவதில்லை. என்னாலே முடிந்தவரை நரசிம்மருக்கு என்னால் சேவை செய்ய வேண்டும் என்று அவர் மனதில் நினைத்தார். அவரிடம் அதிக பணம் இல்லை. ஆனால் தன் உழைப்பால் கோயிலை சுத்தம் செய்து தீபம் ஏற்றினார். அந்த நாள் மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் அது நரசிம்ம ஜெயந்தி. அருணாசலம் ஐயா தனியாக நரசிம்மர் கோயிலில் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்று ஜபித்தார். திடீரென அந்த பழைய கோயிலின் மூலவித்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அருணாசலம் ஐயா தன்னை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி பரவுவதை உணர்ந்தார். ஒரு பெரிய சப்தம் கேட்டது. அருணாசலம், நீயே என் உண்மையான பக்தன். அவர் பயந்து பின்வாங்கினார். அந்த ஒளிக்குள் ஒரு பெரிய உருவம் தென்பட்டது. அதுவே உக்ர நரசிம்மர். அவரது பெரிய கரம், கூர்மையான நகங்கள், கர்ஜனை போன்ற சத்தம். அருணாச்சலம் ஐயா நிலைகுத்தி நரசிம்மரை வணங்கினார். நீ எதற்காக வந்திருக்கிறாய் என் நாயகா என்று கேட்டார். நரசிம்மர் கொடுத்த பதில் பாகம் 2 தொடரும்.